REDMI அவங்களோட K சீரிஸ்ல K5Oi மாடல் இப்போ இந்தியால அபிஷியலா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல K5Oi எப்படி இருக்கு, நீங்க இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் plastic body design தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலாக இருக்கட்டும் சரி அண்ட் சென்டர் மிடில் ஃப்ரேமே பிளாஸ்டிக்கில் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்குது. K5Ioட சைஸ் 6.6 inches 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் ஹெச்டி ப்ளஸ். டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் 144Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 7 லெவல் இருக்குது. நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 270Hz கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு HD10+ டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக K5Ioட டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 nits. நல்ல பிரைட்டான சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். காரணம் 650 nits தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர். K5Oi MediaTek Dimensity 8100ல் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 888 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரில் உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட் டேட்டில் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கேம்ஸாக இருந்தாலும் சரி இந்த ப்ராசஸர்னால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 இல்லைனா 8GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கு 128GB இல்லை அப்படின்னா 256GB UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 64 MP சாம்சங்கோட ஐசோசெல்ஸ் GW1 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரைமரி சென்சாருக்கு இங்கே 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் கேமரா 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் தேர்ட் தேவையே இல்லாமல் 2 MP டெப்த் சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 16 MP, இதோட அப்பேச்சர் f2.45. நெக்ஸ்ட் பேட்டரி. K5Oiல 5080 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் எங்கள் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே எம்ஐயோட ஓன் யூஐயான MIUI வெர்ஷன் 13 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. K5Ioட வெயிட் 200 grams அண்ட் திக்னஸும் 8.87 mm திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் திக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. கூடவே IP54 ரேட்டிங்கும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 128GB வேரியண்ட் 25,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8GB RAM 256GB வேரியண்ட் 28,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ICC கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஆன்லைனில். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐயோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த பேங்க் ஆஃபர் உங்களுக்கு வராது. உங்களுக்கு பேங்க் ஆஃபர் வேண்டாம் அப்படின்னா இந்த எம்ஐயோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸும் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓவராலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, இது உண்மையிலேயே ஒர்த்து தானான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். எல்சிடி பேனல் கொடுத்துருந்ததுனால அது மோசமான டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி AMOLED பேனல் கொடுத்துருந்தா அது சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எல்சிடி பேனல் எனக்கு கொடுத்துருக்கிறது எனக்கு ஓகே தான். அதை தவிர பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல பவர்ஃபுல்லான கேமராஸ் அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கறதுனால சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் AMOLED பேனல் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் ஜூலை 23rd இருந்து Amazon MI ஸ்டோர்ஸில் உங்களால் வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.